வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டாரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம்போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் மேலும் மேலும் எனக்கு ஆதரவு வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை பற்றிய செய்திகள் வட இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கவ் பெல்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த ஹிந்துத்துவ ஆதரவு பெற்ற மாநிலங்கள்லேருந்து வர செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு, அதாவது இந்த ராமர் கோவில் திறப்பு அந்த நிகழ்வு என்பது இந்தியாவை பிளவுபடுத்துகிற அல்லது சிதைக்கிற ஒரு வேலையை செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் நமக்கு அங்கே வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நிகழ்விற்காக தயாரிக்கின்ற இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள்லாம் அவங்க அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினரை அவங்க ஒரு அச்சுறுத்தும் போக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் நமக்கு வர தகவல்கள் இருக்குது. இதை பற்றி அந்த சங்கராச்சாரியர்கள் கூட தங்களுடைய அச்சத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அச்சத்தை என்ன வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா, ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கின்ற இந்தியாவை, ஒன்றுபட்ட எல்லா இந்துக்களையும் மற்ற இதர சிறுபான்மையினரும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிற இந்த இந்தியா என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக பிளவுபட்டு விடுமோ அல்லது சிதைந்து விடுமோ, இந்த ஒற்றுமை சிதைந்து விடுமோ, அல்லது இது சிறுபான்மையினருக்கு மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கி விடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தை சங்கராச்சாரியர்கள் கூட வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டு விதமான சிதைவை ஏற்படுத்தும். ஒன்று, இந்துக்கள் மத்தியிலேயே அரசியல் சார்புள்ள இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவையும், உண்மையான இந்துக்கள்ங்கிற ஒரு பிரிவையும், இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பிளவை, சிதைவை உண்டாக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சிறுபான்மையினருக்கான இந்தியா அல்லது பெரும்பான்மை இந்துக்களுக்கான இந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு விதமான செங்குத்தான பிளவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான கலக்கமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இது ஒரு பெரிய எஃபோரியா, அதாவது மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இது இந்துத்துவவாதிகள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான இது இன்விடேஷன் கொடுக்கறது, சில பேரை அழைக்கிறது, சில பேரை அழைக்காமல் விடுறது, மற்றும் இந்த அழைப்பிதழையே அழைப்பிதழ் கொடுக்கறதே மிகப்பெரிய ஈவெண்ட்டாகவும், அது ஒரு மீடியா ஈவெண்ட்டாகவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு பார்க்கும்போது 1947 இந்தியா சிதறுண்ட போது, இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்த போது, அப்போது ஏற்பட்ட துக்கமான நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சாங்க. இங்கேருந்து தாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போய் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரே காரணத்தால் அவங்க இந்த இந்தியாவை பிரிய வேண்டியது, அந்த துக்க நிகழ்வுகள்லாம் என்னென்ன ஒரு கலக்கமான விஷயங்களை ஏற்படுத்தியதோ அந்த மாதிரி விஷயங்களை இப்போது ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு கவலை பெரும்பான்மை இந்தியர்களிடம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதுக்கான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அயோத்தியாவை சுற்றியும் உத்தரப்பிரதேசம் முழுவதுமாக, மற்றபடி அந்த இந்துத்துவ ஆதரவு உள்ள மாநிலங்கள், அதாவது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பகுதி, அப்புறம் பீகாரில் கொஞ்சம் பகுதி, இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு போக்கு இப்போ நிலவுது. இதில் என்னென்னா இன்னொரு கலக்கமான விஷயம் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இது அயோத்தியாவோட நின்று போயிடுமா இந்த நிகழ்ச்சிகள், இல்லாட்டி இந்துத்துவவாதிகள் பிளான் பண்ணுற மாதிரி இந்தியாவில் உள்ள இந்த மாநிலம், நான் மேலே குறிப்பிட்ட சில மாநிலங்களில் உள்ள சிறு சிறு பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பக்கத்துலேயே மசூதி இருக்குதோ அங்கெல்லாமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா, இதை பிரதிபலிக்கிற மாதிரி வேறு வேறு ஊர்கள்லேயும் இந்த நிகழ்வுகள் கொண்டு செல்லப்படுமா,
இதே மாதிரி இந்த பிரிவினைவாத கருத்துக்கள் அங்கேயும் கொண்டு செல்லப்படுமா அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய கேள்வியாக இப்போ இருக்குது. இது வந்து வட இந்திய ஊடகங்களில் இது பிரதிபலிக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த அயோத்தியா நிகழ்வையே வந்து இவங்க இந்துத்துவவாதிகள் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இது இந்துக்களுக்கான ஒரு செலிப்ரேஷன். இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு இந்துக்களுடைய வெற்றியாக, இந்துக்களுடைய அதாவது இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினர்களின் மீது பெரும்பான்மை இந்துக்கள் கொண்ட ஒரு வெற்றி விழாவாக இது பிரதிபலிக்கப்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு நெரட்டிவ் தான் வந்து தொடர்ந்து ஒரு பைனரி நெரட்டிவ் செட் பண்ணப்படுது. அதாவது இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினரை நம்ம வெற்றி கொண்டது தான் இந்த ராமருடைய நிகழ்வு, ராமர் வெற்றி கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரியானதை இந்த போக்கில் தான் இந்த கொண்டாட்டங்கள்லாம் வந்து முன்னெடுக்கப்படுகின்றன. அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்தியாவில் வாழ்கிற சமத்துவத்தை நாடுகின்ற ஒரு மத சார்பினை நாடி இருக்கின்ற பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு பயம் அல்லது கலக்கம் அல்லது ஒருவித மாற்றாந்தான்மையுடன் நம்ம நடத்தப்படுகிறோமோ இந்துக்களால் அப்படிங்கிற உணர்வு சிறுபான்மையினர்கிட்ட வந்திருக்கிற விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ அங்கே இருந்து வருகிற செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது வந்து நம்மளுடைய கவலை என்னென்னா, இது மற்ற நகரங்களுக்கும் இந்த ஒரு எண்ணம் வந்து பரவக்கூடாது. இந்த எண்ணம் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் எடுத்து செல்லப்படக்கூடாது. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு செய்தி, அதாவது பெரும்பான்மை வெர்சஸ் சிறுபான்மை அப்படிங்கிற செய்தி இந்த ராமர் கோவில் திறப்பு மூலம் கொண்டு போகுமே ஆனால், இது இந்தியாவினுடைய ஒரு ஒருமைத்தன்மையை, இன்டெகிரிட்டி அல்லது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற எல்லாரும் இந்தியர் என்கிற உணர்வுக்கு குந்தகம் விளைவிக்குமோ, சிதைவை விளைவிக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியல் கண்ணோட்டம் வந்து வெகுவாக பரவி இருக்கிறது. இது வந்து சிறுபான்மையினரிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அச்ச உணர்வுன்னா, இந்த நிகழ்வு நடத்துவதன் மூலமாக சிறுபான்மையினர் தாக்கப்படுவார்களோ அல்லது சிறுபான்மையினருடைய வழிபாட்டு தலங்களுக்கு மீண்டும் இன்னும் தாக்குதல் வருமோ, அல்லது இந்த ஏற்கனவே யூபியில் நிகழ்கிற புல்டோசர் பாலிடிக்ஸ் மாதிரி இது ஏதாவது ஒரு சிறு எதிர்ப்பு அல்லது ஒரு எதிர்வினை அல்லது எதிர்கருத்து சிறுபான்மையினராலோ அல்லது சமத்தன்மையை விரும்புகின்ற இந்துக்களிடையே இந்த மாதிரி ஒரு கருத்து பரவுமானால் அதற்கு எதிர்வினை என்னென்ன மாதிரி நடக்குமோ என்கிற ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு வந்து இந்த கோவில் திறப்பின் மூலமாக நிகழுமோ என்கிற இந்த கருத்தியலும் தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இதில் வந்து சிலருடைய கருத்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து இந்தியா ஒற்றுமையான இந்தியா அல்லது எல்லாரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் இந்தியா என்கிற கருத்துள்ள ஒரு மிதமான இந்துக்களுடைய கூட இந்த கருத்து பரவி இருக்குது. அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இந்த நிகழ்வின் மூலம் ஒரு பிரிவினைவாத இந்தியாவை நாம் உருவாக்கி விடக்கூடாது, சிறுபான்மையினருக்கு ஒரு அச்ச உணர்வையும் இதன் மூலம் நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள், அதாவது இந்துத்துவவாதிகள் அல்ல, சாதாரண எளிய இந்துக்களுடைய இந்த ஒரு கருத்தும் பரவி இருக்குங்கிறது நமக்கு வந்து நம்மளால் உணர முடியுது. அதற்கான தடயங்கள், அதற்கான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நம்ம வந்து இப்போ இதில் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் என்ன சொல்லணும், சிறுபான்மையினரை நோக்கி, நீங்கள் பயப்படாதீங்க, இது வந்து ஒரு இந்துத்துவவாதிகளுடைய ஒரு கொண்டாட்டமாக தான் இது இருக்குது. மற்றபடி நம்ம எப்போதும் போல் சகோதரத்துடனும் சமத்துவத்துடனும் கண்ணியத்தினுடனும் வாழ்கின்ற இந்தியாவை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த நிகழ்வு மூலம் உங்களுக்கு எந்த ஒரு கலக்கமோ பயமோ வேண்டாம் அப்படிங்கிற இந்த உரையாடலை பெரும்பான்மை இந்துக்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இதன் மூலம் சொல்லிக்கொள்கிற கருத்து. இதன் மூலம் இந்த 1947 நடந்த பிரிவினையின் போது நடந்த அந்த துக்க நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது.
அதற்கான சாத்தியங்கள் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலம் தெரிவிக்க விரும்புகிறோம். இது மாதிரியான ஒரு போக்கு உண்மையிலே நிலவுதுங்கிறது உண்மை தான். அதை கருத்தில் கொண்டு அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம இந்த நிகழ்வை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.